அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிகிரி கவுன்சிலிங் ஃபேஸ் 2 லிஸ்ட்டுக்கான தேதியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்போ நடைபெறும், எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்காங்க, எவ்வளவு வேகன்சி இருக்குன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின முழு தகவல் தான் பார்க்க போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இன்னும் ஃபில் ஆகல அப்படின்றத அடுத்த நாளே வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ தாமதமா வெளியிட்டாலும் டீட்டெயிலா அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, எத்தனை வேகன்சி இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்கு, எந்த தேதியில நடைபெறும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் 2025ல கம்பைன் டெக்னிக்கலா இருக்கட்டும், இல்ல டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அடுத்து இந்த கவுன்சிலிங்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற மாதிரி இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மளோட அறல் அகாடமி வெப்சைட்ல ஸோ எல்லா விதமான மெட்டீரியலும் சிலபஸ் வைஸா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஸோ நம்ம வெப்சைட்டை போய் பாருங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றையுமே சாம்பிள் இருக்கும். வேணுங்கிறவங்க பாருங்க, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இப்ப வேகன்சி மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஏஇ சிவிலுக்கு பாத்தீங்கன்னா 3 வேகன்சி, ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு 13 வேகன்சி, ஏஇ சிவில் மெக்குக்கு 19 வேகன்சி, ஏஇ சிவில் மெக் எலக்ட்ரானிக்களுக்கு 2 வேகன்சி, ஏஇ பிளானிங் கார்பரேஷனுக்கு மொத்தம் 24, மொத்தம் 61 வேகன்சி இருக்கு. சரியா? இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கிறது 16 வேகன்சி, மற்றபடி உமன் போஸ்டிங் தான் 45 இருக்கு. உமன் போஸ்டிங் தான் 45 இருக்கு. சோ இப்ப ஏஇ சிவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஎம் உமன்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு, பிசிஎம் உமன்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு. எஸ்டி ஜெனரல்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கு, மொத்தமா 3 வேகன்சி. அடுத்து ஏஇ எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஜெனரல்ல 3வும் ஜெனரல் உமன்ல 2 போஸ்டிங் இருக்கு. சரிங்களா? 2 இடம். அடுத்து பிசி ஜெனரல்ல பாத்தீங்கன்னா 2 வேகன்சி, உமன்ல 1. பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 2 வேகன்சி, ஜெனரல்ல உமன்ல 1. அடுத்து எஸ்சி ஜெனரல்ல 1, எஸ்சி உமன்ல 1. இந்த எஸ்சி உமன் 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு டிசேபிலிட்டி போஸ்டிங்ல. சரியா? ரைட். அடுத்து ஏஇ சிவில் மெக்கு பாத்தீங்கன்னா பிசிஎம் உமன் அதுல மட்டும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. எஸ்சிஏ உமன்ல பாத்தீங்கன்னா 17 சீட் இருக்கு. இப்ப ஏஇ சிவில் மெக்ல எஸ்சிஏ உமனுக்கு தான் அதிகமான போஸ்டிங் இருக்கு. அடுத்து ஏஇ சிவில் மெக் எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கு. ஏஇ சிவில் மெக் 2 வேகன்சி, எஸ்சிஏ உமனுக்கு தான் இருக்கு. ஏஇ சிவில் மெக் எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு ஏஇ பிளானிங் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சில ஜெனரல்ல 4 வேகன்சியும், எஸ்சில பாத்தீங்கன்னா ஜெனரல்ல 2 வேகன்சி, எஸ்சிஏ உமனுக்கு 18 வேகன்சி இருக்கு. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா உமனுக்கு என்னது, எஸ்சிஏ உமனுக்கு மட்டும் 37 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ வேகன்சி அதாவது மொத்தம் உமனுக்கு 45, அதுல எஸ்சிஏ உமனுக்கு மட்டும்தான் 37 வேகன்சி இருக்கு. சோ பாத்துக்கோங்க. சரியா? சோ இதுல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கோட் 103ல எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து எல்லா ஜெனரல் சேர்ந்து மொத்தமா 22 கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. 22 கேண்டிடேட். அதே மாதிரி சப்ஜெக்ட் 103ல எஸ்சிஏ ஆல் 2 வேகன்சி. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதே மாதிரி எஸ்சிஏ உமன் கிட்டத்தட்ட 37 வேகன்சிக்கு 70 பேர், கிட்டத்தட்ட 1:2ன்ற ரேஷியோல செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 61 வேகன்சிக்கு 122 பேர் வரணும். இதுல 111 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அந்த 111ஓட லிஸ்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டேபிளர் காலத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க வெப்சைட்லயும் போய் பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? டெலகிராம் சேனல் கீழே இருக்கு. சோ எப்ப நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19/3/2025, 19/3/2025, அதாவது சானிட்டரி இன்ஸ்பெக்டரோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் ஷெட்யூல். சோ அதுதான் 18ஆம் தேதி முடியுது. 18ஆம் தேதி முடிஞ்ச உடனே உங்களுக்கு 19ஆம் தேதி 9 மணிக்கு இந்த 111 பேருக்கு என்ன பண்றாங்க, 111 பேருக்குமே கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க. இதுல மேக்சிமம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் அதிகம். சரியா? சோ தயவு செய்து போய் அட்டன் பண்ணீங்க. உங்களுக்கான போஸ்டிங் எதுனாலும் ரெடி ஆயிரும். அதாவது நமக்கானது கண்டிப்பா நம்மள சேரும் அப்படின்றதுதான் உண்மை. சோ அதனால கண்டிப்பா போங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. சோ இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க யாருன்னு தயவு செய்து பார்த்துட்டு போங்க. சரிங்களா? பார்த்துட்டு போங்க. சோ இந்த லிஸ்டையும் தயவு செய்து பாருங்க. சரியா? எந்த நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த நம்பர் முதற்கொண்டு காமன் ரேங்க் லிஸ்ட் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீடைல்ஸும் கம்யூனிட்டி ரேங்க் வைஸா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.